Good morning, one and all. Today discuss the topic electric cell and batteries. Already we know the electric cell means that is the chemical energy converted into the electrical energy nu sollu. Chemical energy என்ன ஆகுதுனா inside of the battery la வந்து it is converted into the electrical energy. It consists of the two electrode. It is immersed the electrolyte. Electrolyte பொறுத்த வரையிலும் it is a liquid. Separate the ions when passing the electrical current. We are taking the glass vessels. இதில் ஒரு liquid எடுத்துக்கிறோம். That means it is the sulfuric acid னு சொல்லுவோம். Sulfuric acid it is acting the electrolyte. Here it is the carbon. Another one is the zinc. That is the two rod it is acting the electrodes னு சொல்லுவோம். இப்போ கார்பனை பொறுத்த வரையிலும் it is the positive. Zincங்கிறது it is the negative. இப்போ it is electric cell connected together the form of the battery னு சொல்லலாம். அப்போ எலக்ட்ரிக் செல்லை வந்து கனெக்டட் பண்ணி அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பேட்டரின்னு சொல்கிறோம். இப்போ தட் எலக்ட்ரிக் செல் இட் கனெக்டட் இன் ஏ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மீன்ஸ் த ஃப்ரீ எலக்ட்ரான் மூவிங் த நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் த்ரூ த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். அப்போ இங்கே இன்சைட் ஆஃப் த பேட்டரியை போய் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் த potential difference between the two terminal of the battery. அப்போ இந்த ரெண்டு டெர்மினலில் ஒரு வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொவைடு த எனர்ஜி த ஃப்ரீ எலக்ட்ரான் மூவிங் த நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் த்ரூ த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். ஸோ தட் இஸ் கால்டு த எலக்ட்ரிக் செல் அண்ட் பேட்டரிஸ்ன்னு சொல்லுவோம். நவ் மூவிங் டு த another important question, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் பொறுத்த வரையிலும் இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம ஃபோர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீன்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா இட் இஸ் சிம்பிள் சீன்னு சொல்கிறது. இப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை பொறுத்த வரையிலும் பேட்ரி டெர்மினலில் இருக்கக்கூடிய தட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறதுன்னா that is the EMF னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால்டு த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பொறுத்த வரையிலும் வென் there is no passing the electrical current in a electrical circuit, கரண்ட் ஃப்ளோயிங் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் வோல்டேஜ் ப்ரொவைட் டு த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இஸ் கால்டு த EMFன்னு சொல்லலாம். அப்போ நார்மலாக டெஃபினிஷன் ஆஃப் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மீன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் த ஒர்க் a battery or cell does to move the certain amount of the charges around the circuit. அப்போ ஒரு சர்க்கியூட்டில் வந்து சார்ஜஸ் மூவ் ஆகிறதுக்கு இந்த பேட்டரியிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் த ஒர்க் இருக்கோ ஸோ தட் இஸ் கால்டு த இஎம்எஃப்னு சொல்கிறது. now we can take the ஐடியல் பேட்டரி. அப்போ ஐடியல் பேட்டரியை பொறுத்த வரையிலும் there is no any internal resistance. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியல் பேட்டரியை பொறுத்த வரையிலும் இட் இஸ் ஜீரோன்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்னென்னா இப்போ ஒரு பேட்டரியில் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் ஆஃப் த பேட்டரின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோயிங் த நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல்னு சொல்லியிருந்தோமா. பட் இன்சைட் ஆஃப் த பேட்டரியில் எலக்ட்ரான் எங்கேருந்து ஃப்ளோயிங் ஆஃப் த சார்ஜஸ் பொறுத்த வரையிலும் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எங்கே மூவ் ஆகும்னா நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகும். அப்போ அந்த மாதிரி மூவ் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். ஸோ தட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறது. அப்போ ஐடியல் பேட்டரியை பொறுத்த வரையிலும் தெர் இஸ் நோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஜீரோவாக இருக்கிறதுனால தட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பேட்டரி டெர்மினல்னு சொல்லும்போது இட் இஸ் ஈக்குவல் டு த இஎம்எஃப்னு சொல்லிடலாம். பட் அதே இது நம்ம ரியல் பேட்டரியை பொறுத்த வரையிலும் ரியல் பேட்டரியில் வி ஆர் கண்டெயின் த எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் ரெண்டுமே இருக்கும். அப்போ இந்த ரியல் பேட்டரியை பொறுத்த வரையிலும் த வோல்டேஜ் ப்ரொவைட் டு த பேட்டரி இட் இஸ் நாட் ஈக்குவல் டு த இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி. அங்கே இட் இஸ் நாட் ஈக்குவல்னு சொல்லுவோம். என்ன ரீசன்னா ஹியர் இட் இஸ் ஆக்டிங் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ எலக்ட்ரோலைட் ஆஃபர் த சம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கால்டு த internal resistance.